ப்ரௌன் சுண்டல் கிரேவி பண்ணலாமா? வாங்க. ஓவர் நைட் ஊற வச்ச சுண்டலை குக்கரில் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 10லேருந்து 12 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நம்ம வேக வச்ச சுண்டலை இன்றைக்கி நான் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன், சேர்த்தி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டு கொஞ்சம் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, கிராம்பு சேர்த்தி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி வெங்காயம் நல்லா வதங்கினால ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி 2 தக்காளியை நான் மிக்சியில் நைஸாக அரைக்கல, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டேன். அதையும் சேர்த்திட்டு தக்காளியெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்த சுண்டல் சேர்த்திட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துல, உங்களுக்கு தேவைன்னா சின்ன வெங்காயத்தோடையே தேங்காவை வறுத்து அரைச்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி தோசையோடு தான் சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. பாய்.